friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு மீன் தலைக்கறி குழம்பு தான் செய்ய போறோம். அதை நல்லா எப்படி அருமையா செய்யறதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸானது தான் தலைக்கறி குழம்பு. இன்னைக்கு அதை எப்படி நம்ம அந்த ஸ்டைல செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். மீன் குழம்பு பொறுத்த மட்டும் என்னன்னா அதுக்கு தேவையான மசாலா கரெக்டாக போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஆயில் 50 ml வந்து கடலெண்ணெய், 25 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். கடுகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். மீன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கொஞ்சம் பைசஸாக இருந்தால் தான் வாசனை வந்து இல்லாமல் இருக்கும், அதனால எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 2 பீஸு கீரி வச்சிருக்கோம். 10 கிராம் இஞ்சியை வந்து ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கோம். பூண்டு வந்து ஒரு 20 பீஸ், லெமன் வந்து ஒரு அரை பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். கர்லீஸ் வந்து 20 பீஸு, தக்காளி வந்து 250 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா புளி கம்மியாக சேர்த்துக்க போகிறோம். மல்லி இலையை வந்து கார்னிஷ்காக வச்சிருக்கோம். மல்லி இலையோடைய தட்டை வந்து மேலே போட்டு வச்சிருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணோம்னா அதோடைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா வணக்கும் போது நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மீன் தலை வந்து 400 கிராமுக்கு மேலே வரும். அதை நம்ம வந்து மீன் தலை 400 கிராம், அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிருக்கிறோம். புளி வந்து ஒரு 20 கிராம், அதை தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வானல்ல வச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெந்தயம், சோம்பு அதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல வந்து இஞ்சியும் பூண்டியும் வந்து சேர்த்து தள்ளி விட்ட உடனே ஆனியனும் பச்சை மிளகாய் கர்லீஸ் எல்லாத்தையும் சேர்த்து தள்ளிக்கலாம். ஏன்னா இஞ்சியும் பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகக்கூடாது. போட்ட உடனே ஒரு ஆனியனை போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக ஆனியனில் வந்து உப்பு போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஆனியனை மீன் குழம்பு பொறுத்த முடியும். அதை நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் சேர்த்து நம்ம நல்லா வந்து வணக்கிக்கலாம். தக்காளி வந்து எப்படின்னா அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்க, நல்ல கலரும் கார்னிஷும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மேலே சேர்த்துட்டு மீன் மசாலா 2வது சேர்த்துக்கலாம். மீன் மசாலா நம்மளே ரெடி பண்ணது தான். அதுக்கு கூட வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அதாவது ஹோம்மேடு சில்லி பவுடர் தான். அதை சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறது ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் ஒரு கிரேவி அளவுக்கு ஊற்றிட்டு நாம் வச்சுருக்க புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட ஆனியன், தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து ஒரு 75-80% தான் நல்லா குக் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நாம் வந்து கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நாம் வச்சிருக்கிற மீன் தலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் என்ன பண்ண போறோம்னா, பாருங்க, மீடியமான கடாயை வச்சு தான் மீன் மண்டைக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணணும். அகலமான பாத்திரத்தில் வச்சோம்னா மண்டை வேகாது, ஒரு பக்கம் தான் வேகும். திருப்பி விட்டுக்கலாம். அதனால வந்து சின்னதாக உள்ள வானலில் போட்டோம்னா இந்த அளவுக்கு கிரேவி நல்லா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக ஃபயரை வச்சு மீன் தலை வேக விட்டுக்க வேண்டியதான். அப்படியே நம்ம மல்லி இலையை தூவி விட்டுட்டு மேலே அப்படி கருவேப்பிலை கொத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம வீட்டில் பெரிய மனுஷர் நம்ம பையன் தாங்க, அவருக்கு தான் இன்னைக்கு அந்த தலை வந்து. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.